வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பென்ஷனர் வந்து ஒரே மாதத்தில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து 1,18,140 ரூபா வந்து லம்சம் அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு ஃபேமிலி பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 44,062 ரூபா அவங்களுக்கு வந்து டிடெக்ஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 18,000 வந்து அவங்களுக்கு டிடெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பென்ஷனருக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது, எதனால் இவங்களுக்கு வந்து லம்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு எதனால் வந்து டிடெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு நீங்களும் ஒரு ஃபேமிலி பென்ஷனராக மாறும்போது நீங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கும்போது எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பென்ஷனர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனர் என்னென்ன வழியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஃபேமிலி பென்ஷனர் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனராக மாறினீங்க அப்படின்னாக்கா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி உங்களோட பென்ஷன் வந்து நீங்கள் கண்டினியூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2 பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதத்துலேயே வந்து இறந்துட்டாங்க. நவம்பர் 2024 வந்து இவங்க இறந்துட்டாங்க. டேட்டு வந்து இங்கே மாறுபடுது, ஆனால் ஒரே மாதத்தில் வந்து இறந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு விதமான பென்ஷன் வந்து கிடைக்குது. இவங்க வந்து ரேங்க்கு குரூப்பு இந்த மாதிரி வேறுபட்டு இருந்தாலுமே ஸோ இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து 2 பென்ஷனர் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ பென்ஷனரோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 ஜூலை 1980. ஸோ அவரோட பிபிஓவில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அவரோட டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. இறக்கும்போது இவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 65 வயசு வந்து முடியுது. ஸோ 65 வயசு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 65 வயசு முடியும் போது இவரோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது 25,738 ரூபாய். இவர் வந்து பென்ஷனரே அந்த அமௌண்ட் தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறும்போது இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கும் இதே அமௌண்ட் தான் கிடைக்குது. ஏன்னா இவர் இறக்கும்போது இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65. 1998க்கு அப்புறம் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இறந்த பிறகு அவங்களோட வயசு 67 வந்து கம்ப்ளீட் ஆகணும். அப்படி இல்லைனாக்கா அவங்க இறந்த பிறகு 7 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இது 2த்தில் எது வந்து முன்னாடி முடியுதோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனருக்கு என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த பிபிஎல் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ஹான்ஸ் ரேட் வந்து எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆர்டினரி ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது ஏ பென்ஷனர் வந்து எப்போ இறந்தாரோ அந்த டேட்டுக்கு அந்த நாளுக்கு அடுத்த நாள்லேருந்து அவரோட வயசு வந்து எப்போ 67 முடியுதோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட்டில் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது. என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரோ அதே அமௌண்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உதாரணமாக இங்கே வந்து இவங்க 60 வயசில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா 7 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட்டில் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இவர் வந்து 65 வயசில் இறந்ததுனால 2 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இவங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி பென்ஷனரு. ஸோ இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பிப்ரவரி 1952. ஸோ இவர் 1952 பிறந்தனால இவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறக்கும்போது 74 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 98க்கு முன்னாடி வந்திருந்தாலும் சரி இல்லை அதுக்கு பிறகு வந்திருந்தாலும் சரி இவரோட வயசு வந்து 74 கிட்ட ஆனதுனால ஸோ ஏற்கனவே இவர் வந்து 67 வயசும் சரி இல்லை 65 வயசும் சரி இவரோட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நீங்கள் 98க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட வயசு வந்து 65 வயசு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து 13,291 ரூபா வந்து அவங்களுக்கு நார்மல் ரேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ரேட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த 3 மாதமோ இல்லை 2 மாதமோ எவ்வளோ மாதம் வந்து டிலே ஆச்சோ அந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஃபுல் பென்ஷனே வந்து கிடச்சிருக்கும். அதாவது பென்ஷனர் வந்து என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரோ அதே அமௌண்ட்டே இவங்களுக்கு வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கும். டெத் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி பென்ஷனுக்கான இன்டிமேஷன் நீங்கள் எது வரைக்கும் பண்ணலையோ அது வரைக்கும் பென்ஷனர் என்ன அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாரோ அதே அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டோட எவ்வளோ வந்து அதிகமாக இருக்காங்களோ, அதாவது இங்கே வந்து பென்ஷனரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25,000 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 25,000த்தில் இந்த 13,291 ரூபா போச்சுனாக்கா மீதி இருக்கிற அமௌண்ட் என்ன இருக்கோ அதோட ரிக்கவரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே 3 மாதம் இருக்கிறதுனால 3 மாதம் 4 மாதம் சீக்கிரமாகவே இங்கே வந்து இன்டிமேஷன் பண்ணி ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுனால இங்கே வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இதுவே 1 வருஷம் கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து 1000லேருந்து லட்சமாக வந்து மாறிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே உங்களோட
டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக வச்சுங்க. ஏன்னா உங்களோட பிபிஓவில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி ஆதார் கார்டுலையோ இல்லை மற்ற டாக்குமெண்ட்லையோ நீங்கள் வந்து சரியான முறையில் ஃபேமிலியோட நேம் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க, டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்குது, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா பென்ஷனர் இறந்து நீங்கள் ஒரே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதாவது ரிகவரி ஆகிறதோ இல்லை லம்சம் வரத்தோ, லம்சம் வந்து வேறு எதனா எல்டிஏ கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ரிகவரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் ஒரே மாதத்துலேயே வந்து ஃபேமிலி பென்ஷன் இன்டிமேஷன் பண்ணி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு என்ன பென்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கணுமோ அது வந்து கரெக்டாக கிடைச்சிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கும் இந்த 67 வயசு முடிஞ்ச உடனே எப்படி வந்து இவங்களுக்கு 60% கிடைக்கும். அதாவது இந்த பென்ஷன் என்ன வாங்குறாங்களோ பேசிக்கு இதுலேருந்து 60% கிடைக்கும். இந்த ஒரு கேல்குலேஷனும் நம்ம வந்து ஏற்கனவே போட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காம உங்களுக்கு வந்து இன்னுமே சந்தேகம் இருக்குது. ஏன்னா பழைய வீடியோ நீங்கள் வந்து தேடி பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ மறுபடியும் நம்ம வந்து பேசின விஷயத்தையே வந்து கொண்டு வந்து பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி இன்னுமே உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இதையே தான் உங்களோட சந்தேகத்தை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க தவிர பழைய வீடியோ பார்த்து அந்த சந்தேகத்தை வந்து தீர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றதில்ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கொண்டு வந்தோம். இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும். ஒன்று வந்து என்ஹான்ஸ் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கும், எத்தனை வருஷம் வந்து கிடைக்கும், நார்மல் ரேட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் டிடெக்ஷன் ஆகும். ஸோ டிடெக்ஷன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் 18,073 ரூபா ஆகுது. ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 3 மாதம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆகுது. ஆல்ரெடி 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பெண்டிங் இருக்குது. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பேசிக் 13,291 ரூபாய் என்ன இருக்கோ அதுக்கு வந்து இவங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் 53% டிஏ சேர்த்து அவங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து ஃபுல் அமௌண்ட் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.